ஏய் நீ பண்றது கொஞ்சம் ஐயோ பாத்தி தொலைச்சிட்டேன். போச்சு போ, நீ ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆக போறேன். ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆக போறேன். நீ எப்பவுமே அவுட் ஆயிட்டு தான் இருக்க. ஐயோ தெரியுமே, தெரியும். நான் கார்க்கு பால் நினைச்சு ஒரு ரப்பர் பந்த கல்யாணம் பண்ணிட்டேனே. கார்க்கு பால் நினைச்சு ஒரு ரப்பர் பந்த கல்யாணம் பண்ணிட்டேனே. அப்படியே மாமியார்னு அப்படியே ரொம்ப இதுவா பேசுற. இல்ல பீச்சுக்கு யார் போவாங்க? ஒரு புருஷன் முன்னாடி பீச்சுக்கு போவாங்க. அதெல்லாம் இவங்களும் கூட வரது. ஏன் புருஷன் பண்ணி தான் போணுமா? அங்க இருக்கிற குதிரைங்க எல்லாம் மிரளுது. ஏன்னா காட்டியான பீச்சுக்கு வந்துருச்சுன்ட்டு. வாயா. என்ன? உங்க அம்மா உட்காந்துருக்காங்க போற வழியிலேயே. இந்த மூஞ்சில முடிச்சுட்டு போனா விளங்காது. என்ன பண்ணலாம்? ஏய் இந்த மாதிரிலாம் சொல்லாத. என்ன சொல்லாத? என்ன மூஞ்சில முடிச்சிட்டு போன முறை இதோட மூஞ்சில முடிச்சு போய் தான் வந்து ஒன்றும் விளங்காம போயிடுச்சு எல்லாம். இந்த மாதிரிலாம் சொல்லாத ரவி, அவங்க கஷ்டப்படுவாங்க கேட்டா. என்ன கஷ்டப்படுவாங்க? எனக்கு கஷ்டப்பா இருக்கே. நீங்க மூஞ்சில முடிச்சுட்டு போனா நான் சொல்றது கேளு. போய் உங்க அம்மாட்ட போய் கொஞ்சம் எழுந்து உள்ள போய் சொல்லு. நான் போனதுக்கு அப்புறம் வந்துட சொல்லு. மறுபடியும் அவங்க மூஞ்சில முடிச்சு போக முடியாது. என்ன பண்ணாங்க? எதுக்காக எங்க அம்மா இப்படி பேசிட்டு இருக்க நீ? ஏன் போற வழியில உட்காந்துருக்காங்க? ஏன் அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்களா? காத்து வட்டமா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க மேலாம் காத்து பட்ட காத்தே வந்து பத்தாதுப்பா. இந்த உலகத்தோட மொத்த காத்து உங்க அம்மா உடம்புக்கு பத்தாது. அவங்க ஏதோ மனசு கஷ்டத்துல உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி பேசினா அவங்க கஷ்டப்படுவாங்க. போன முறை அது மாதிரி தான் இவங்க மூஞ்சில முடிச்சுட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆனேன் நான். இப்போ நான் கிரிக்கெட் விளையாட போறேன். ரொம்ப முக்கியம் கிரிக்கெட் தான் முக்கியம் உனக்கு. அதுவும் முக்கியம் எனக்கு. சரி போய் சொல்ல, கொஞ்சம் எழுந்து உள்ள போய் சொல்ல. இல்லன்னு பண்ணு, அந்த துண்டு எடுத்துட்டு போயிட்டு உங்க அம்மா மூஞ்ச மூட. நான் அப்படியே போயிடுறேன். நீ ஏதோ காமெடிக்கு பேசிட்டு இருக்கனால நான் இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இருந்தேன். ஒரே நிமிஷம் பண்ணாத, நான் கஷ்டப்படுவாங்க. பண்ணாத, காதுல வர மாதிரி பேசாத. சரி நீ போ அப்படியே போயிடுறேன். ராதா வரட்டா? ஏய் கிளம்புறேன். போய் தொலை. ஏய் ராதா, வண்டி சாவி வச்சிட்டாரா? கொஞ்சம் எடுத்து கூட. ஏய் ராதா ப்ளீஸ் ராதா, மறுபடியும் வந்தா உங்க அம்மா மூஞ்சில முழிக்கணும் ராதா. நானு என் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு தலையில மூடிட்டு போறாரா? அப்படிலாம் இல்லமா, அவன் சும்மா விளையாடிட்டு இருக்கான். ஏய் நீ பண்றது கொஞ்சம் ஐயோ பாத்தி தொலைச்சிட்டேன். போச்சு போ, நீ ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆக போறேன். ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆக போறேன். நீ எப்பவுமே அவுட் ஆயிட்டு தான் இருக்க. ஐயோ தெரியுமே, தெரியும். நான் கார்க்கு பால் நினைச்சு ஒரு ரப்பர் பந்த கல்யாணம் பண்ணிட்டேனே. கார்க்கு பால் நினைச்சு ஒரு ரப்பர் பந்த கல்யாணம் பண்ணிட்டேனே. ஆமா ஒழுங்கு மரியாதையா சொல்றது. ரெண்டு பேரும் போச்சு. இன்னைக்கு போயிடுச்சு. நீ நான் ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆக போறேன். அது மாதிரி தான் போன வாரம் இப்ப ஞாயிற்றுக்கிழமை டோர்னமெண்ட் மேட்ச். இது மாதிரி தான் இந்த மூஞ்சில முடிச்சுட்டு போனேன். முதல்ல அவட கூட்டி எங்கனா போயிடு. இந்த மூஞ்சில முடிச்சுட்டு போனேன். ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆனேன் நான். ஸ்டெம்ப் அவுட் வேற அசிங்கமா. எல்லாம் சிரிச்சாங்க, கை தட்டி சிரிச்சாங்க. என்னடா ஸ்டெம்ப் அவுட் ஆயிடுறேன்ட்டு. அவங்க மூஞ்சிக்கு என்னடா குறை? உன் மூஞ்ச பாருற முதல்ல கண்ணாடியில. உங்க அம்மா மூஞ்சிக்கு குறை, வாயில தள்ளுது நொற, பாம்பு கடிச்சு. தெய்வத்துக்கு சமண்டா. யார் இவங்களா? அப்பதான் எங்க அப்பா நல்லா இருந்தாருடா. உங்க அப்பா நல்லா இருந்தவர் நாசமா போனது உங்க அம்மா கல்யாணம் பண்ண பிறகுதான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி இப்ப என்ன அதான் நானே கேக்குறேன். அதுல இங்கேயே குத்த வச்சு உட்காந்துருக்கீங்க, வீட்டுக்கு வைக்க மாட்டீங்களா? அதான் அவளுக்கு வீடு கட்டி வச்சிருக்கீங்களா? உனக்கு என்ன? அட போற வர இல்ல போற வர நீ எதுக்கு போற வர? மா கத்தாதமா. ஏய் நீ எதுக்கு போற வரங்க? எதுக்கு உன்னை யாரும் இங்க தேவையில்லாம பேச கூடாது. Don't speak loose talk. இன்னைக்கு நான் போய் அவுட் ஆன அந்த பேட்டாலே உன் மண்டையை அடிச்சு பொளந்துருவான் பாத்துங்க. எங்க அம்மா மண்டை உடைப்பே நீ. என்ன மண்டை உடைப்பியா? உன் மண்டையை உடைச்சு அனுப்பிச்சிரு. இல்லனா அங்க இருக்கிற பாலுக்கு பதிலா உங்களை வச்சு விளையாடுவேன் கிரிக்கெட். தயவு செஞ்சு அவளை கூட்டி போயிடு. மாமியார என்ன பேசணும்னு மரியாதை நான் கேக்குறேன். இல்ல உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? ஒருத்தவங்க நல்ல சுபகாரியத்துக்கு போவாங்க, அது என்ன அது நடுவுல உட்காந்துக்கிறது நந்தி மாதிரி? வீட்டுக்கு ஓனர்னா அப்படியே வெளியில உட்காந்துக்கணுமா குத்த வச்சுக்கிட்டு? யாரு என்ன பண்றாங்க, யார் போறாங்க, பக்கத்து வீட்டுல எவ்வளவு நகை போட்டுருக்காங்க, இந்த பொம்பளை என்ன புடவை வாங்கியிருக்கு, பக்கத்து வீட்டுல டீ வாங்கியிருக்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், இதே நோட்டை விட்டுக்கிட்டு அடுத்தவங்களை பத்தி புறாம பண்ணிக்கிட்டு போற காரியம் வழங்காம போயிடுச்சு. எனக்காக ஒரு டீமை வெயிட் பண்றியாங்க. நான் இல்லனா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் தான். என்ன அம்புட்டு பண்ண கிறுன்னு இருக்காங்க. இப்ப யார் ஜெயிச்சு தருவா அந்த மேட்ச்க்கு? ஜெயிச்சிட்டாலும் அப்படியே கப் பெட் மேட்ச் வேற. நீ பெட் மேட்ச் வேற. ஒண்ணதையும் கிழிச்சு போறது கிடையாது. இதுக்கு இவ்ளோ வாயி. வீட்ல சரி பெட் சரியில்லையே, கிழிஞ்சு போயிருக்கே. இன்னைக்கு போய் நம்ம பெட் மேட்ச் அட்டெண்ட் பெட் எடுத்து வரலாம்.
வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன் நானு. இது கிரிக்கெட் விளையாடி பெட்டா? பெட் மேட்ச். ஆமா. அதனால என்ன சொல்றதுனே தெரியல. இவெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறானா? வெளிய போய் சொல்லிடாத. ஓ கடவுளே. அவங்க மாத்துக்கு என்னடா குறைச்சல? அவங்க மங்களகரமா இருக்காங்கடா. மங்களகரமா? இவங்க மங்களகரமா இல்ல பங்களகரமா இருக்காங்க. ரவி என்ன நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் கிண்டல் பண்ணாங்க? உனக்கே சிரிப்பு வருது இல்ல? உங்க அம்மா நான் என்ன சொல்றேன், உங்க அம்மா முகத்தை ஒரு 3 நிமிஷம் குடுக்குறன்னு பாரு. நீ ஏன் கெட்ட மக்கள் சிரிப்ப? நான் கண்டிப்பா கையில கிடைக்க தச்சு. எனக்கே கிண்டல் பண்ணுறீங்க. முன்னாடி மூக்கு இது கோவா கொகை மாதிரி 4 பஸ் போறா வரலாம் போல இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. இங்க பாருங்க, ஏந்திருங்க உள்ள போங்க. இப்படி அடுத்தவங்க என்ன பண்றது பாக்குறதுக்கே உட்காந்துக்கிறது. நான் ஒண்ணு தெருவுல இல்ல, என் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். நான் என்ன கேக்குறேன், கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒதுங்கிடணும். அது என்ன புருஷன் முன்னாடியே ஒரு இடத்துக்கு போனா யாரும் கூடயே வரன்றது, என்னைய கூட்டு போகன்றது, படத்துக்கு போனா படத்துக்கு நானும் வரன்றது. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். அதெல்லாம் ஒரு பெட்ரூம்குள்ள இல்ல. நான் கேக்குறேன், ஒரு பெட்ரூம்குள்ள மாமியாரு வந்து தூங்கலாமா? இப்ப அவங்க வந்ததுனால உனக்கு என்ன குறை? அவங்க நம்ம தானே கண்ணும் கருத்தமா பாத்துக்கணும். அவங்க ஆசையில எப்படி தீர்த்துப்பாங்க? கண்ணா பாத்துக்கலாம், கருத்தாலாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் கருத்து சொல்ற பீஸே கிடையாது. சரியா? நீ தேவலாம் இது ஒரு டம்மி பீஸ். இது பீஸ்னு சொல்றாங்க. உடம்பு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, மூக்க கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இப்படியே பேசி தெரிஞ்சனா பாத்து. அந்த கட்டிலே 6 அடி தாண்டி 3 அடி படைச்சிக்கு தெரியும். வந்து 3 அடியில பப்பறப்பான்னு படுத்துக்கறாங்கடி. ஒரு மருமக வந்திருக்கான்றது கூட ஒரு இது இல்ல. நீ மாமியாருக்கு மரியாதை கொடுக்குற. அப்படியே மாமியாருன்னு அப்படியே ரொம்ப இதுவா பேசுற. இல்ல பீச்சுக்கு யார் போவாங்க? ஒரு புருஷன் முன்னாடி பீச்சுக்கு போவாங்க. அதெல்லாம் இவங்களும் கூட வரது. ஏன் புருஷன் பண்ணி தான் போணுமா? அங்க இருக்கிற குதிரைகள் எல்லாம் மிரளுது. ஏன்னா காட்டியான பீச்சுக்கு வந்துருச்சுன்னு. ஓவரா பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கலாய்ச்சா ஏதோ கிண்டல் பண்றேன்னு நினைச்சிட்டீங்கன்னா காட்டு எருமன்ற. காட்டு எருமலடி யானை. இன்னைக்கு நீயும் உங்க எருமன்ட்டு. நானே பரவாயில்ல. எதுக்குடா என்ன கோத்து விடுற? அம்மா தயவு செஞ்சு சொல்றேன், 2 பேர் கையெடுத்து கும்புறீங்க. நீ என் வீட்டுக்கே வராதீங்க, போய் தொலைங்க. எங்கடா அத்தை இங்க பாருங்க, நீங்க குபேரன் கோயில் போயிருக்கீங்களா? நீ வரதுனால தான் அவன் வரான். குபேரன் கோயில் போயிருக்கோமே. அங்க குபேரன் எப்படி நிப்பார் தெரியுமா? அந்த மாதிரி உங்க அம்மா அப்படி நின்னா குபேரியா இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மல்யுத்தத்துல கலந்துக்கலாமே, யோகாசனா அந்த மாதிரி. என்ன சரி இது பாருங்க, உங்க மரும்புல வந்து பாருங்க கிரிக்கெட் விளையாட போறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. 7 வயசாய பத்தி இந்த நடு ரோட்ல டயர் ஓட்டிக்கிட்டு வெக்கமா? எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. அத்தை பாருங்க, உங்களுடைய கட்ட விரல்ல அப்படியே ரத்தத்தை கிழிச்சு ரத்த திலகம் விடுங்க எனக்கு. நீ என்ன சாதிக்க போறியா இல்ல வீரனா? நீ அப்படியே ரத்தத்துல கிரவுண்ட்ல போய் பால் பொறிக்க போற நாய் பேசுது பாரு பேச்சு. ஹலோ என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? முதல்ல கிரிக்கெட்ல எத்தனை பேர்? சரி அது விடுங்க, நான் என்ன சொல்றேன் பாருங்க. எத்தனை பேர் கிரிக்கெட்ல எத்தனை பேர் விளையாடுவாங்க? இங்க பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இப்படி நடுவுல உட்கார்ந்துகிட்டு போற வரவங்க எல்லாம் என்ன பண்றது பாக்காதீங்க. இங்க பாருங்க, அங்க இருக்கு அது மாதிரி தான் இந்த தெருல இருக்கிறவங்க, இந்த தெருல இருக்கிறவங்க எல்லாருமே 3 தெரு சுத்தின்னு போறாங்க. நீங்க உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க மூஞ்சில முடிச்சுட்டு போனா வழங்க மாட்டேன் எந்த வேலையும். யாருக்கோ கூப்பிட சொல்லு பாக்கலாம். தயவு செஞ்சு போன போட்டு கேக்குறாண்டி, கேட்காம போறோம். உங்க மாமியார் வெளில உட்காந்து இருக்காங்களாப்பா, நம்ம அந்த பக்கம் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் ஒருத்தங்க கஷ்டப்படுத்தலாமா? நான் என்ன பண்றது? உங்களுக்கு ராசி இல்ல, நீ தத்ரம் பிடிச்சவன். நீ தாண்டி தத்ரம் பிடிச்ச குடும்பம், தத்ரம் பிடிச்ச குடும்பம். நான் மட்டும் தோத்துட்டு வந்தேன், உங்க 2 பேரையும் பாரு இன்னைக்கு பலியிடுற பாருங்களேன்.